எத்தனை டைம் ரீவாட்ச் பண்ணுவீங்க? ஒரு டைம் பார்க்கும்போது தெரியாதா அந்த படத்துல இதுதான் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்காக இதுதான் அப்படிங்கிறது தெரியாதா? திருப்பி 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 புது டீம் எடுத்துட்டு வந்து பார்க்க வைங்க, அந்த டீம் எடுத்துட்டு வந்து பார்க்க வைங்க. எங்க தலைவர், அந்த சென்சார் போர்டோட தலைவர் U/A கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பவரே கிடையாது. ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் அடி உழுகுது, பராசக்திக்கு அதுக்கு மேல அடி உழுகுது. ஆமா, அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு படம் மாதிரி. இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா, தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா, இல்ல ஜனநாயகன் படத்தை வச்சு ஜோக்கு காட்டிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படங்க, இன்னைக்கு ரிலீஸ் ஆக, ஏன்னா இப்ப U/A தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா அப்பவே கொடுத்துட்டாங்கல்ல, அது அப்படியே விட்டுருக்க வேண்டியது, அப்படியே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா, சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஜனநாயகன் படத்தை வந்து, அது நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் என்னால் பேச முடியாது. ஹைகோர்ட்டே வந்து ஜனநாயகன் படத்துக்கு U/A கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய தலைவருமே வந்து அதுக்கு U/A அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும்? கொடுத்ததுக்கு அப்புறம் U/A கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திருப்பி இன்னொரு மறுசீரமைப்பு, திருப்பி அதை படம் பார்க்க வச்சு திருப்பி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி எப்படி சென்சார் போர்டில் இருந்து ஒரு குரூப், ஒரு அமைப்பு வந்து சொல்ல முடியும்? எல்லாமே கொடுத்து கிளியர் ஆனதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு அந்த பதவியோட அந்த பவர் கிடைக்குது? அதான் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தாச்சு, அவ்வளோதான். U/A கொடுத்தாச்சுன்னா படம் ரிலீஸ் ஆயிடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் திருப்பி மேல்முறையீடு, திருப்பி மேல்முறையீடு, திருப்பி மேல்முறையீடுனா என்ன? எனக்கு புரியவே இல்லை. சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க ஜனநாயகன் படத்தை வச்சு? அப்படி என்ன கான்டென்ட் இருக்குது ஜனநாயகன் படத்தில் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா, படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம், சரி ஓகேப்பா 9ஆம் தேதி சர்டிஃபிகேட் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ திருப்பி மேல்முறையீடுன்னு சொல்லி 2 காலுக்கு தான் தீர்ப்பே வரப்போகுது. இந்த படம் U/A தானா, கன்ஃபார்ம் U/A தானா அப்படிங்கிறது 2 காலுக்கு தான் தீர்ப்பே வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச சென்சார் போர்ட் சைட்ல இருந்து ஜனநாயகனுக்கு எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து அங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐ ஃபீல் பர்சனல். மற்றபடி என்னங்கிறது தெரியல. அஃப்கோர்ஸ் U/A வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் வந்து ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. U/A அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி இதுக்கு சர்டிஃபிகேட் எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைகோர்ட்டில் PT ஆஷா மேம் அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கு வந்து U/A கொடுத்து இந்த கேஸ் இதோட முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சென்சார் போர்டு திருப்பி இல்லை நாங்கள் வந்து திருப்பி இதை வந்து இது பண்ணுறோம், எங்களுக்கு வந்து திருப்பி நீங்கள் படம் பார்த்துட்டு இது பண்ணுங்க, ஃபஸ்ட்டு கோட்டெல்லாம் அழைச்சிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. சென்சார் போர்டில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த கட்சியினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறத தான் நிறைய பேர் இன்னைக்கு அவங்களோட சோஷியல் மீடியாஸில் கண்டனங்களாக வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. கடைசி படங்க, தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம். எனக்கு என்னன்னா, எனக்கு இப்போ நம்ம மேலே தான் கோவம் வருது, நம்ம எல்லார் மேலேயும் கோவம் வருது. என்னன்னா, சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே பார்த்துட்டு போயிருக்கணும். அது ஒரு எமோஷனாக பார்க்கறதுனால மட்டும்தான் ஏன் அண்ணன், எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு பாண்டிங்குள்ளே போனதுனால தான் நிறைய ஹர்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது தெரியுது. இல்லை, கரெக்ட் இல்லை? ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துருக்கணும், எமோஷனலாக பார்த்துருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஜனநாயகனுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணி அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, ரிலீஸ் பண்ணிருங்கயா, எங்கள் அண்ணனோட கடைசி படம் பார்க்க விடுங்கயா, நிம்மதியா கொண்டாட விடுங்கயா, எங்கள் அண்ணனை நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் வந்து சோஷியல் மீடியாஸில் அவங்களோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னும் இவ்வளோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா இவ்வளோ வருஷம் 33 இயர்ஸில் பயங்கரமாக இண்டஸ்ட்ரியில் கலக்கி, என்ன சொல்கிறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லேருந்து இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படிங்கிற அளவுக்கும் ஒரு வளர்ச்சினா சாதாரண வளர்ச்சி கிடையாது. அதுக்கு அவரோட டெடிகேஷன், மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பண்ண டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், நிறைய பங்களிப்பு இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு நிறைய பங்களிப்பு இருக்குது. அவர் சினிமா விட்டு போகிறாங்க, இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிம்மதியாக ரிலீஸ் ஆகி அதை மக்கள் எல்லாம் கொண்டாடி வழி அனுப்பி வைக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் இப்போ வரைக்குங்க என்னங்க 9ஆம் தேதி படம்னு சொல்லி எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சர்டிஃபிகேட் என்ன தான் பிரச்சனைங்கிறது தெரியல. இல்லை ஓப்பனாக சொல்லிடலாம், சென்சார் போர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லிடலாம், இதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடலாம். அது சொல்லவும் மாட்டுறாங்க. திருப்பி மேல்முறையீடு எத்தனை டைம் ரீவாட்ச் பண்ணுவீங்க? ஒரு டைம் பார்க்கும்போது தெரியாதா அந்த படத்தில் இதுதான் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்காக இதுதான் அப்படிங்கிறது தெரியாதா?
திருப்பி 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 புது டீம் எடுத்துட்டு வந்து பார்க்க வைங்க, அந்த டீம் எடுத்துட்டு வந்து பார்க்க வைங்க. எங்க தலைவர், அந்த சென்சார் போர்டோட தலைவர் UBA கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பவரே கிடையாது. அப்புறம் திருப்பி மேல்முறையீடுன்னா எனக்கு புரியவே இல்லையே. தணிக்கை வாரியம் என்னென்னமோ வார்த்தைலாம் யூஸ் பண்றாங்க. பாதி வார்த்தை நமக்கு புரியவும் மாட்டேங்குது. இது இந்த லான்னு சொல்லி அது புரியவும் மாட்டேங்குது. இதுல ஒரு குரூப் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் பொங்கல் 14க்கு தான் வருது. பராசக்தி இருந்த டேட்ல தான், பராசக்தின்னு சொன்னதான் அது ஞாபகம் வருது. இன்னும் பராசக்திக்கு சர்டிபிகேட் கிடைக்கல தெரியுமா? ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் அடி உழுகுது, பராசக்திக்கு அதுக்கு மேல அடி உழுகுது. ஆமா, அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு படம் மாதிரி. அதுனா இந்தி திணிப்புக்கு எதிரான படம் தான், இந்திக்கு எதிரான படம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனாலுமே அங்க ஈகோ ஹர்ட் ஆகி, அஃப்கோர்ஸ் இந்த சென்சார் போர்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சென்ட்ரலோட ஆளுங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவங்க இல்லையா. ஸோ அதனால ஜனநாயகன் படத்துக்கும் சரி, பராசக்தி படத்துக்கும் சரி பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பொங்கலுக்கு வரக்கூடிய படங்க, ஃபெஸ்டிவல், அது ஒரு ஃபெஸ்ட்டுங்க, கொண்டாடுற ஒன்றுங்க. எப்படி கரும்பு சாப்பிட்ற மாதிரி பொங்கல் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு எங்களோட ஹீரோவோட படம் ஒன்று பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிற மக்களுங்க நாங்கள்லாம். அதில் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து, இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ மக்கள் எல்லாமே வேண்டிட்டு இருக்கிறது ஒன்றே தான், எங்கள் ஹீரோவோட படம் இந்த செலிப்ரேஷனுக்கு வந்துச்சுன்னா நிம்மதியாக செலிப்ரேட் பண்ணி இந்த பொங்கலும் எங்களுக்கு நல்லா முடியும், எங்களோட ஹீரோவையும் நாங்கள் வழி அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதான் விஜய் சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவோட எல்லா ஃபேன்ஸுமே வேண்டிட்டு இருக்கிறது அது ஒன்று தான். ஸோ 14th வருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா 23rd போகும். ஜனவரி 23rd போச்சுன்னா ஐமாக்ஸ் ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் போஸ்ட்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ கன்ஃபார்ம் படம் இன்னைக்கு வராது, நாளைக்கும் வர்றது டவுட்டுங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு 2:15 தான் வந்து திருப்பி அந்த கேஸை எடுத்து அதுக்கான முடிவு அப்படிங்கிறது வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நீதிபதி, ஹைகோர்ட்டோட நீதிபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஷா, என்ன உங்களுக்கு என்ன வேணும் இப்போ சொல்லுங்கள், அதான் கொடுத்தாச்சு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே, சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதானே, திருப்பி மேல்முறையீடு என்ன மேல்முறையீடு பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி விவாதம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டுக்கும் லைக் கோர்ட்டுக்கும் தெரியல. அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஜோக்கு தான் காமிச்சிட்டு இருக்காங்க போல. ஜனநாயகன் படத்தை மட்டும் இல்லை, மற்ற ஒட்டுமொத்த ஃபிலிம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ட்விட்டர் பேஜில் நீங்கள் கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், வெங்கட் பிரபு சாராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவாக வந்து அவங்களோட இதை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நிறைய ஆக்டருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்களோட நிறைய கிரியேட்டிவ் கான்டென்ட்டை வந்து கை வைக்கிறாங்க சென்சார் போர்டில், நிறைய தடைகள் இருக்குது, நிறைய விஷயங்களை ஓப்பனாக இங்கே பேச முடியாது. ஹாலிவுட்டுக்கும் கோலிவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹாலிவுட்டில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா, அந்த அரசியலோட சட்டையை பிடிக்கல அப்படின்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற மாதிரி சீன்ஸ் வைப்பாங்க, அங்கே வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் கோலிவுட்டில் அப்படி கிடையாது. இங்கே நம்ம ஏதாவது சின்னதாக அப்படின்ட்டா போதும், அதை வந்து கட் பண்ணுங்க, இல்லை இதுக்கு நாங்கள் A சர்டிஃபிகேட் கொடுத்து அப்படி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தினுடைய இதையே வந்து கம்மி பண்ணுறாங்கங்கிற நிறைய ஃப்ரீடம் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கு கிடையாது கம்பேரிட்டிவ்லி ஹாலிவுட். அதனால தான் அங்கே ரொம்ப ஓப்பனாக நிறைய சீன்ஸ் வந்து ராவா அந்த கவர்மெண்ட் அடிக்கிற மாதிரியான காட்சிகளை வந்து ஈஸியாக வைப்பாங்க. நம்மளாம் அப்படி இங்கே வைக்க முடியாது. ஸோ சுதந்திர நாட்டில் அந்த ஒரு சுதந்திரம் இல்லாமல் தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் மக்களே. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலேனா புலம்பிக்கிட்டே போக வேண்டியதான், புலம்பிக்கிட்டே போய் போங்கடா நான் படமே பார்க்கலடா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்தியானம் 2:15 திருப்பி அப்டேட் வரும். முடிஞ்சால் அந்த அப்டேட்டையும் வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள் என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன, எப்படி இருக்குது மனநிலை, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற டவுட் எல்லாமே இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கௌதமியா கூட ரெட் நூல் கூட ஷேர் பண்ணிருங்க. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.